ஜியோ ஃபினான்ஸோடைய இயர் ஆன் இயர் ரிப்போர்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். சேல்ஸ் பார்த்தோன்னா 47% அதிகரிச்சிருக்கு. அவங்க எபிட்டா 33% அதிகரிச்சிருக்கு. நெட் ப்ராஃபிட் மட்டும்தான் ஒரு 3% குறைஞ்சிருக்கு. இது ஒரு நெகட்டிவ். இபிஎஸ் 4% அதிகரிச்சிருக்கு. இது ஜூன் இந்த இயர் பார்த்தா ஜூன் 2024 25 இந்த ரிசல்ட்டு கொடுத்துருக்காங்க. நம்ம அம்பானி அவர்கள் குவார்டர் ரிசல்ட்டையும் தாறுமாறு தக்காளி சோறுன்ற மாதிரி ரிசல்ட்டை சூப்பராக கொடுத்துருக்காரு. அவர் சேல்ஸ் மார்ச் மாதம் 493 ஜூன் மாதம் 612 அதிகரிச்சிருக்கு. அவங்க எக்ஸ்பென்சிவ் பார்த்தோன்னா மார்ச் மாதம் 155 150 ஸ்லைட்லி தான் அதிகரிச்சிருக்கு. ரெண்டுமே ஒரு பாசிட்டிவான விஷயம்தான். அவங்களுடைய நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் 316 கோடியிலேருந்து 325 கோடியாக அதிகரிச்சிருக்கு. ஸோ குவார்டர்லி ரிசல்ட்டும் சூப்பராக இருக்குது, இயர் ஆன் ரிசல்ட்டும் சூப்பராக தான் இருக்குது. இப்போ ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன்ஸை பார்த்துருவோம். குவார்டர்லி பார்க்கும்போது ப்ரொமோட்டர்ஸ் 47% பெரிய சேஞ்சஸ் ஒன்றும் கிடையாது. எஃப்ஐஸ் பார்த்தீங்கன்னா டிசம்பர் மந்த்து 15%, மார்ச் 11 அது குறைஞ்சிருக்கு. டிஐஸ் பார்த்தீங்கன்னா டிசம்பரில் 12%, மார்ச்சில் 14%, 2% அதிகரிச்சிருக்கு. கவர்மெண்ட் பார்த்தோன்னா 0.17 0.1 எந்த சேஞ்சஸும் கிடையாது. பப்ளிக் பார்த்தோன்னா டிசம்பர் மாதம் 24 மார்ச்சில் 26% அதிகரிச்சிருக்கு. ஸோ இதில் பார்த்தோன்னா ப்ரொமோட்டர் சேஞ்சஸ் கிடையாது. எஃப்ஐஸ் மட்டும் ஸ்லைட்லி குறைஞ்சிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் எதாவது குறைகள் இருந்தால் அதை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் அதை சரி செய்ய எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி 18 ஜூலை நேற்று கொடுத்த ரிசல்ட்டுக்கு மார்க்கெட் பெருசாக ரெஸ்பான்ஸ் பண்ணல. நீ ரிசல்ட்டு கொடுத்தா நாங்கள் ஒன்று ஏற்றி காமிக்கணும் அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட 1% கிட்ட மார்க்கெட் இன்றைக்கி லோவில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இந்த கம்பெனியை. கன்க்ளூஷன் இயர் ஆன் இயர் பார்க்கும்போது ரிப்போர்ட்டு நல்லாயிருக்கு. அதேமாதிரி Q1 ரிசல்ட்டும் நல்லாயிருக்கு. ஷார்ட் டைமுக்கு நோ சொல்லுவேன், பட் லாங் டைமுக்கு எஸ்.